fully raining in this Bangalore city. April is gone. So welcome back to the May one. Before starting this vlog, just watch this clip because for the workers day today I want to show this clip. Yesterday I shooted this clip, so please watch this clip and come back. I hope you watch this clip. அதை நான் எக்ஸ்டர்டேவே போஸ்ட் பண்ணலான்னு நினச்சேன், நேற்று vlogலே. பட் இன்றைக்கி ஒர்க்கர்ஸ் டே இல்லை, ஸோ அவரை இன்ட்ரடியூஸ் பண்ணி வைக்கலான்னு முடிவு பண்ணி அதை இந்த கிளிப்பில் இந்த வீடியோவில் போட்டேன். சச் எ கிரேட் ஹார்ட் ஒர்க்கர் பர்சன். நாங்கள் டெலிவரி பண்ணுறோம் இன் பைக், தட்ஸ் டிஃப்ரெண்ட். தீஸ் guys delivering Amazon and Flipkart product in online product and delivering to the homes in bicycle. நான் நேற்று ஆஃப்டர்நூன் காலேஜ் முடிச்சுட்டு வரும்போது நான் பார்த்து அப்படி பிரமிச்சு போயிட்டேன்னு தமிழில் சொல்லுவாங்கள்ல, அப்படி ஆகிட்டேன் லிட்ரலி. நாங்கள் டூ வீலரில் இது பில்லு போய் டெலிவரி பண்ணுறதுக்கு நாங்கள் இவ்வளோ சோம்பேறித்தனமாக பண்ணுறோம். ஆனால் in bicycle this guy is delivering the parcels to the home. Like I was literally gone crazy buying that road itself. Then I came to my room. I thought not to go the work yesterday because எனக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சுல, அதனால். பட் ஆனால் இவரை பார்த்ததுக்கப்புறம் எனக்கு என்னென்னா வாழ்க்கையில் எக்ஸ்கியூஸ் வேணும்னு முடிவு பண்ணிட்டேன். லைக் என்கிட்ட எல்லாமே இருக்குது, அவர்கிட்ட ஒன்றுமே இல்லை. See, simple thing is I tell you, like you cannot get motivated by just reading books, by learning by reading other successful person's history. You cannot be motivated. You will be motivated by seeing people like this. You must analyze and you must see what is happening around you. அப்போ தான் நீங்கள் போய் வாழ்க்கையில் மோட்டிவேட் ஆவீங்க. லைக் நீங்கள் வெறும் பக்கத்தில் மட்டும் மோட்டிவேட் ஆக மாட்டீங்க. Then you should come back to your room or your home, just sit and think, how come this guy is doing that much work but I have everything, I'm not doing anything. Even though if you take a Swiggy drivers, the one who drives the Swiggy delivery the parcels in wheelchair, like அதெல்லாம் பார்த்தீங்கன்னா எனக்கு அப்படியே எனக்கு உட்காரவே பிடிக்காது. அவங்களாம் பார்த்ததுக்கப்புறம் அவங்ககிட்ட கை காலே இல்லை, அவங்க டெலிவரி பண்ணுறாங்க. டேய் உங்ககிட்ட எல்லாமே இருக்கடா, ஏன்னா நீ ஒன்றுமே பண்ண மாட்டேங்கிறேன்னு நான் எனக்கு ஒன்று மோட்டிவேட் பண்ணிட்டு தான் நான் என்னோடய வேலையை எவ்ரி சிங்கிள் டே. Why I woke up at 5? This is why. There are the people who doesn't have their limbs but they work hard. Comparing to them I am just nothing. So அதனால தான் this is what motivate me to do every single day work. But then today's update is simple. Today's workers day, right? In Domino's we have an offer today, like intensive, like nothing. இன்னைக்கு ஒரு ஆர்டருக்கு 32 ரூபா கொடுக்குறாங்க. இன்னைக்கு ஒர்க்கர்ஸ் டேஸ்னால 8 ரூபாய் எக்ஸ்ட்ரா பர் ஆர்டர், 40 rupees in the morning. If you walk after 7 PM 10 rupees, அதாவது 42 ரூபா ஒரு ஆர்டரில். ஸோ இந்த மிஸ் பண்ண ஓடாதில்ல, அதனால் இன்னைக்கு காலையில் வேலைக்கு கிளம்பிட்டேன். வேலைக்கு கிளம்பல, இன்னும் 1 மணி நேரம் கிளம்பணும். நான் போய் என் வேலையை பார்க்குறேன்.
நம்மளாலும் யூடியூபர் தான். விடிகாலில் வந்தோன்னே வேலை செய்யணும் போலையோ தெரியாமல் விடிகாலில் வந்துட்டேன். இனிமேல் விடிகாலில் வரவே மாட்டேன். தம்பி தான்டா நீ. தம்பி என்னடா சொல்லிட்டு 3 வயசு என்ன பண்ணுறேன். செகண்ட் ஆர்டர் அசைன் டு மீ. ஸோ அதை போய் ஆர்டர் எடுத்துட்டு கிளம்புவோம். இமு பீஸாவா? ஆல்ரெடி 4 minutes ஆயிடுச்சு. 4 நானா ஃப்ளைட்லேயே போகிறேன் 4 நிமிஷத்தில் கிளம்புறதுக்கு. காலையில் வந்தால் இவ்வளோ வேலை பண்ணணும் போல். இனிமேல் தான் காலையில் வரவே கூடாது. காலேஜ் முடிச்சுட்டு வந்துடுறேன். ஏன்னா நேற்று செஞ்ச பாக்ஸில் நேற்று காலி ஆகிடும். இப்போ வந்தால் பாக்ஸ் புதுசாக பாக்ஸ் செய்யணும். கழுவுறது பெருக்கிறதுல அவங்க பார்த்துப்பாங்க. இந்த பாக்ஸை செய்யணும். அப்புறம் இருக்கிறதெல்லாம் நடக்கணும். ஏன்னா இன்றைக்கி மந்த் எண்ட் இல்லை. சரி நேற்று நைட்டு மந்த் எண்ட் இல்லை. ஸோ அதனால் யாரும் வீட்டுக்கு போகலையா. நைட்டு வேலை செஞ்சாங்க மேனேஜர்ஸ். அப்புறம் அந்த மேக்லைனில் இருந்தவங்கெல்லாம் நேற்று இங்கே தூங்கிட்டாங்க. எல்லாம் அந்த கணக்கு பார்க்கணும்ல, லாஸ்ட் மந்தோட எல்லாம் செக் அவுட் எல்லாமே இதுன்னு. அதனால் பார்த்துட்டு இங்கே தூங்கிட்டாங்களாம். அதான் எதுவுமே க்ளீன் பண்ணாமல் அப்படியே விட்டாங்க. அவங்கள தான் பிரேக்ஃபாஸ்ட் வாங்க போயிருந்தேன். வாங்கிட்டு வந்து கொடுத்துட்டு இப்போ ஆர்டரும் போயிட்டு வந்து உட்காந்துருக்கேன். It's fully raining in this Bangalore city at night. Oh.